ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமான மருத்துவ குணம் நிறைந்த ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படி பணியாரம் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி, தோசை அண்ட் ஊத்தப்பம் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். இங்கே 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அல்லது 8 hours சோக் பண்ணிடுங்க. நான் இங்கே ஓவர் நைட் இதை சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உளுந்துக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour மட்டும் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதை மிக்சி ஜார்லேருந்து எடுக்கும் போது அப்படியே மேகம் மாதிரி விழணும், அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதையும் நல்லா நம்ம 2-3 தடவை கழுவி எடுத்துடலாம். இப்போ இதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை அரைச்சி எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கு இல்லையா உளுந்து, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே மேகம் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும் போதே ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குன்றனால இதை நான் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க கல்லுப்பு ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அண்ட் இந்த தண்ணியும் கரெக்டாக இந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம எடுத்து ஊற்றும் போது அது எவ்வளோ திக்காக இருக்குது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பதம் தான் தோசை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம இட்லி தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 6-8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 12 மணி நேரமே ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இது எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. பார்க்க அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே இட்லி, தோசை, பணியாரம் இதெல்லாம் போடும்போது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுங்க. நம்ம அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். அதுதான் இட்லி நல்லா அண்ட் தோசையை நல்லா மெத்துன்னு கொண்டு வரும். எனக்கு இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை டைல்யூட் பண்ண கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இதில் முதல் நாள் இட்லி, 2வது நாள் ஊத்தப்பம் அண்ட் 3வது நாள் தான் பணியாரம் செய்யுது. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 கப் ரவையை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்து பணியாரத்துக்கு தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானது அதில் கடுகு போட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை இப்படி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா எண்ணெயில் வணக்கிடலாம். அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரல நம்ம வணக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வணக்கின இந்த வெங்காயத்தை நம்ம ஆட்டி வச்சிருக்கலையா கருப்பு கவுனி மாவு, அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை முழுசாக மாவோட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா மாவோட கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவையெல்லாம் எங்கேயும் கட்டி பிடிச்சிடாம நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி இதையும் நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பணியாரம் மாவு ரெடி. இனிமேல் நம்ம பணியாரம் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு பணியாரக்கல்லை வச்சிடலாம். கல்லை வந்து சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா, அதாவது அந்த குழியில எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா குழிகள்லையும் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் மாவு ஊற்றும் போது நல்லா அடியிலேருந்து எடுத்து கலக்கி விட்டு ஊற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு மாவு ஊற்றுங்க. அப்போ தான் அனல் வந்து கை கடிக்காமல் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்து அந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த பணியாரமும் வந்து சட்டியோடு ஒட்டாமல் வந்துச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இதை வந்து திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் வந்து நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது 2 சைடும் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கருப்பு கவுனி பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். எல்லா பணியாரமும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. வெளியே நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே வந்துட்டு இப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதும் ஒரே மாதிரி அரிசியிலே வந்துட்டு இட்லி, தோசை, பணியாரம் சேர்த்துக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ராகி, கம்மன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டத்தை செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நான் இந்த கருப்பு கவுனிலே வந்துட்டு இட்லி, தோசை, ஊத்தப்பம்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பணியாரத்துக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு தக்காளி வெங்காய சட்னி தான் பண்ணியிருந்தேன். இதுவும் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவை போட்டிருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த கருப்பு கவுனியில் மட்டும் இல்லாமல் கம்பு, ராகி, சோளம், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, இதில் இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு ஹெல்த்தி ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.